ஒன்றுதான் வெறுக்கத்தக்க கூடிய இடங்கள். நான் என்ற வார்த்தையை சில இடங்களிலே நாம் பயன்படுத்துவது வெறுக்கத்தக்க கூடியது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்ற வார்த்தை, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவார்கள். மன்தா என்று கேட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அது என்று கேட்டார்கள். நான் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்லாதீர்கள், நான் என்று சொல்லாதீர்கள். நான் என்பது கர்வம் பிடித்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடங்களிலே நான் என்ற வார்த்தை வெறுக்கத்தக்க விஷயம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நான் என்ற வார்த்தை சில நேரங்களிலே நம்முடைய அமல்களை அழித்துவிடும், நம்முடைய தர்மங்களை அழித்துவிடும், நம்முடைய சொற்களை அழித்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளின் மூலமாக வாழ்க்கையிலே நிறைய அனுபவித்தவர்களை நாம் பார்க்கலாம். ஃபிரௌனை எடுத்துக் கொள்ளுங்கள், நம்ரூதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரியவன் என்று சொன்னான். உலகத்திலேயே இந்த பூமியில் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு தண்டனையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ரூதை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் என்று சொன்னான், அவனும் அப்படித்தான். உலகத்திலே எத்துணை சர்வாதிகாரிகள் வாழ்ந்தார்களோ அனைத்து பேர்களும் இப்படித்தான் சொன்னார்கள், நான் என்ற வார்த்தைகளை சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லவ் நாதா முனாதி அனன்னாஸ், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அழைக்கப்படுகின்ற நேரத்திலே அவன் நான் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவன் அப்படி சொல்வதினால் அவனுடைய ஈமான் பாதிக்கப்படும் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அன என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அதை மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நேரங்கள், சில காலங்கள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள்.